சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். டேய் என்னடா ஹீரோயிசமா? நீங்க என்ன வேணா நினைச்சுக்கோங்க சார். சீட்டு போட்டது இங்க இருக்கிற எல்லாரும் தான். அவங்க மாச சம்பளத்தை அவங்களுக்குள்ள சேர்த்து வச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணிக்க போறாங்க. இதுல என்ன சார் தப்பு இருக்கு? நீங்க இவ்வளவு கோவப்படுற அளவுக்கு இங்க எந்த தப்பும் நடக்கல. அதே மாதிரி வேலையை விட்டு அனுப்புற அளவுக்கு இங்க எந்த அநியாயமும் நடக்கல. பார், இந்த பிரச்சனைக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. தேவையில்லாம மூக்க நுழைச்சி இவங்களோட சேர்ந்து நீயும் வெளியில போற. என்ன சார் சும்மா மிரட்டுறீங்களா? வேலையை விட்டு அனுப்பிடுவேன்னு சொன்னா வந்துருவோமா? அப்படிலாம் நீங்க நினைச்சா வேலையை விட்டு துரத்துறதுக்கு நாங்க ஒண்ணு நேத்து வந்தவங்க இல்ல. இந்த கார்மெண்ட்ஸ்க்காக வருஷ கணக்கா மாடு மாதிரி உழைச்சிருக்கோம். இந்த கம்பெனில உங்களுக்கு என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை எங்களுக்கும் இருக்கு. ஏய், வார்த்தை அதிகமாவுது. உனக்கு அவ்வளவுதான் லிமிட். நீங்க மரியாதை நடத்தினா நாங்க ஏன் சார் மரியாதை எல்லாம் பேச போறோம்? இங்க பாருங்க, எல்லாருக்கும் சொல்றேன், கருணாகரன் சார் சொல்ற மாதிரி இந்த கார்மெண்ட்ஸ்ல சீட்டு போட்டது தப்புன்னா அதுக்கு துணையா இருந்தது நாம எல்லாரும் தான். இவங்க ரெண்டு பேரும் இங்க இருந்து வெளியே போக சொல்லும் போது நாம எல்லாரும் வாய மூடிட்டு இருந்தா நாளைக்கு நமக்கும் இதே நிலைமை தான் வரும். நான் உஷா நிஷா அக்கா கூட நிக்க போறேன். சீட்டு நடத்தினதுனாலதான் இவங்க ரெண்டு பேரையும் வெளியே அனுப்புறதுக்கு காரணம்னா அவங்கள வெளியே அனுப்ப நம்ம ஒத்துக்க கூடாது. நம்ம எல்லாரும் அவங்க கூட நிக்கணும். நீங்க எல்லாரும் என் கூட வந்து நில்லுங்க. ஏய், நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு உன் பேச்ச கேட்டு இவங்கெல்லாம் வந்து நிப்பாங்களா? ஏன் சார் நிக்க மாட்டாங்க? நான் நிக்கிறேன் சார். நாங்களும் நிக்கிறோம். சார், நாங்க எல்லாரும் சேர்ந்து தான் சீட்டு போட்டிருக்கோம். சீட்டு போட்டது தப்புன்னு அவங்கள நீங்க வெளியே அனுப்புறீங்கன்னா எங்க எல்லாரையும் சேர்த்தே வெளியே அனுப்புங்க. ஆமா ஆமா, எங்களையும் வெளியே அனுப்புங்க. எங்களையும் சேர்த்து வெளியே அனுப்புங்க. ஆமா, எங்களையும் சேர்த்து வெளியே அனுப்புங்க. ஆமா, எங்களையும் சேர்த்து வெளியே அனுப்புங்க. எங்க எல்லாரையும் சேர்த்து வெளியே அனுப்புங்க. ஆமா, எங்களையும் சேர்த்து வெளியே அனுப்புங்க. ஸ்டாப் இட். எங்களையும் சேர்த்து வெளியே அனுப்புங்க. ஸ்டாப் இட். ஸ்டாப் இட். நீங்க அப்படிலாம் சொன்னா நான் பயந்துருவேன் நினைச்சீங்களா? இந்த மாதிரி பூச்சாண்டிகளை எல்லாம் நான் நிறைய பார்த்துட்டு தான் இங்க வந்து உட்கார்ந்திருக்கேன். உங்க எல்லாருக்கும் 5 நிமிஷம் டைம் தரேன். அவ குடும்பம் 3 வேளை கஞ்சி ஒழுங்கா குடிக்கணும்னா போய் உட்கார்ந்து வேலையை பாருங்க. இல்ல இப்படியே கத்திக்கிட்டு தான் இருப்பீங்கன்னா நீங்க மொத்த பேரை வேலையை விட்டு போலாம். எனக்கு எந்த கவலையும் இல்ல. என்ன பேச்சியே காணோம்? உங்க சலசலப்புக்கெல்லாம் பயந்தா நான் இவ்வளவு பெரிய கார்மெண்ட்ஸ கட்டி ஆள முடியுமா? நீங்க போன அடுத்த 24 மணி நேரத்துல உங்களை விட நல்ல ஆளுங்களை வேலைக்கு இறக்கி என்னால ப்ரொடக்ஷன் செய்ய முடியும்.